மறு சுமந்து பூக்காமல் மணாலனை பார்க்காமல் கரு சுமந்து நோகாமல் கன்னி மனம் மாறாமல் பட்டு துடிக்காமல் பட்டினி கிடக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாக வந்திட்ட அன்னை தமிழுக்கு அடியவனின் முதல் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்முடைய உடலானது எல்லா நிலையிலும் சமமான நிலையில் ஊடுருவுகிறதா, எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் இருக்கின்றதா என்பதை நாம் நோக்கும்போது கட்டாயமாக அசைவுகள் இல்லாமல், வெவ்வேறு செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக நாம் ஒரு இடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எதிராக ஒரு கல்வனோ அல்லது வேறொரு விலங்கோ வந்துவிட்டதே என்றால் அப்போது நமக்கு என்ன தோன்றும்? அச்சம் தோன்றும், பயம் தோன்றும். அதை போலவே நாம் எதை எண்ணுகிறோமோ, நாம் எதை நினைத்தோமோ அந்த ஒரு செயலானது மிக விரைவாக, மிக எளிதாக நமக்கு கைகூடி வருகிறது என்றால் அப்போது நமக்கு வரக்கூடியது உவகை, மகிழ்ச்சி. உண்மைதானே? அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு சொல்கிறோமே என்றால் மெய்ப்பாடு என்று தான் சொல்கிறோம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போ என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேல்நிலை 2ஆம் ஆண்டிலே இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியல் என்ற ஒரு தலைப்பை பற்றித்தான் நாம் இங்கு காண உள்ளோம். இது நமக்கு செய்யுளாக அமைந்துள்ளது. முதலாவதாக நாம் காணும்போது மெய்ப்பாடு என்ற சொல்லின் பொருள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பாடு என்ற ஒரு சொல்லை நாம் பிரித்து பார்ப்போமே ஆனால் மெய் கூட்டல் பாடு என்று பிரிப்போம். மெய் என்றால் உடல், பாடு என்றால் படுதல், படு பாடு, இவ்வாறு தெரிந்ததுதான் பாடு. படுதல் என்பது தொழிற்பெயர், படு என்பது முதல்நிலை தொழிற்பெயர், பாடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆக நாம் எவ்வகையில் பார்த்தாலும் படுதல் என்ற பொருளில்தான் வரும். படுதல் என்பது ஆட்படுதல் என்ற ஒரு நிலையில்தான் வரும். இப்போது நாம் சேர்த்து பார்க்கும்போது நம்முடைய உடலானது ஆட்படுதல் என்ற ஒரு பொருளுக்கு வரும். நிச்சயமாக ஒரு நிகழ்வை நாம் காணும்போது நம் உடல் எவ்விதமான அந்த செயலுக்கு ஆட்படுகிறதோ அதைத்தான் நாம் மெய்ப்பாடு என்கிறோம். இந்த மெய்ப்பாட்டை பற்றி நமக்கு கூறுவது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது தமிழிலே கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். இதற்கு முன்னர் நூல்கள் இருந்திருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. நம்மை பொறுத்த அளவிலே நமக்கு கிடைத்த பழமையான தொன்மையான ஒரு இலக்கண நூல் எதுவென்று பார்ப்போமேயானால் தொல்காப்பியம்தான். இந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு என்னவென்று பார்ப்போமேயானால் ஏனைய மொழிகளிலெல்லாம், ஏனைய நூல்களிலெல்லாம் தமிழ் மொழிக்கு மட்டுமே இலக்கணம் கூறியிருக்கக்கூடிய நிலையில் தொல்காப்பியத்தில் மட்டும்தான் தமிழருடைய வாழ்வியலுக்கே முதலாக இலக்கணம் கூறப்பட்டது. அவ்வாறு நாம் பார்ப்போமேயானால் உலகில் காணப்படக்கூடிய பிற மொழிகளை விட தமிழ் மொழியில் மட்டும்தான் தமிழருடைய வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறியுள்ளார்கள். நாம் அவ்வகையில் காணும்போது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரத்தை தாங்கியதாக இந்த தொல்காப்பியம் நமக்கு இருக்கும். அதில் எழுத்ததிகாரம் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கும், அதனுடைய உச்சரிப்பு முறைகள் என்னென்ன, எந்தெந்த எழுத்துக்கள் எதை அடுத்து வர வேண்டும் என்று அமைந்திருக்கும். சொல்லதிகாரம் என்பது சொற்களினுடைய நிலைப்பாட்டினை கூறக்கூடிய வகையில் இருக்கும். அதை அடுத்து வரக்கூடிய பொருளதிகாரம் என்பது முழுவதுமே நம்முடைய தமிழர்களின், நம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை முறையை கூறக்கூடியதாக அமைந்துள்ளதுதான் இந்த பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலுமே 9 இயல்கள் கொண்டவையாக இருக்கும். ஆக மொத்தமாக பார்க்கும்போது 27 இயல்களை கொண்டு இயங்குவதுதான் இந்த தொல்காப்பியம். அதிலே பொருளதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயல் மெய்ப்பாட்டியல். இந்த மெய்ப்பாட்டியலை பற்றித்தான் நாம் இங்கு காண உள்ளோம். இந்த தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் இளம்பூரணர் அவர்கள்தான் 3 அதிகாரத்திற்குமே முழுமையாக உரை எழுதியுள்ளார். அவ்வகையில் நாம் இங்கு காணும்போது மெய்ப்பாடு, மெய்ப்பாட்டியல் என்னவென்று நாம் முன்னரே கண்டோம். அதனை நாம் இங்கு நோக்கும்போது நாம் ஒரு செய்யுளையோ அல்லது ஒரு சொல்லையோ படிக்கிறோமே ஆனால்
அதனுடைய பொருளானது இறுதி வரை நம்மிடத்திலே நிலை பெறக்கூடிய அளவில் உணர்ச்சி மிக்கதாக இருக்க வேண்டும். அவ்வாறு உணர்ச்சி மிக்கதாக இருந்தால்தான் அந்த செய்யுளானது நீண்ட நாட்களுக்கு நம்மிடத்திலே பெருமை தாங்கியதாக நிற்கும். இதனைத்தான் தொல்காப்பியத்தினுடைய உரையாசிரியராகிய பேராசிரியர் அவர்கள் கூறுவார், சொல் கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்று கூறுவார். நாம் எந்த சொல்லை கேட்கிறோமோ அந்த சொல்லை நாம் ஒரு முறை படித்த பிறகு மீண்டும் மீண்டும் அச்சொல்லை நாம் கேட்கும் அந்த ஒரு சூழலில் அதனுடைய பொருளானது நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். நாம் அதனை உணரக்கூடிய அளவினதாக அது இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஒரு செய்யுள் சுவையான ஒரு செய்யுள் என்று கொள்ளப்படும். இதைத்தான் பேராசிரியரும் கூறியிருப்பார். அதை போலவே கவி கண் காட்டும் என்று கூறுவார். ஒரு கவிதையானது படிக்கும் போதே அதனுடைய முழு சூழலும் நம்முடைய கண்முன் வந்து நிற்கக்கூடிய அளவினதாக இருக்க வேண்டும். ஒரு திரைப்படம் காண்கிறோம் அல்லது நாடகத்தை காண்கிறோம். அந்த திரைப்படத்திலே அல்லது நாடகத்திலே எது மாதிரியான வசனங்கள் வருகின்றனவோ, எது மாதிரியான சூழல்கள் வருகின்றனவோ அதற்கு ஏற்பவே நம்முடைய உடலும் ஒன்றிவிடும். உண்மையாகவே நாமும் அதனுடன் தான் ஒன்றி செயல்படுவோம். அவ்வாறு அமைவதுதான் மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாட்டை பற்றி கூறும்போது தொல்காப்பியர் 8 நிலைகளில் கூறுகிறார். 4 ஆகும் பாலுமார் உண்டே என்றொரு நூற்பாவாக கூறுகிறார். 4 8 இந்த 8 மெய்ப்பாட்டைத்தான் அவர் கூறுகிறார். அவ்வாறு கூறும்போது நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப என்று கூறுகிறார். நகை என்பது நமக்கே தெரியும், சிரிப்பு. அழுகை என்பதும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று நாம் இழந்தாலோ அல்லது வேறு ஏதாவது துக்க நிகழ்வுகளை நாம் கண்டாலோ நம்மை மீறி நம்முடைய கண்ணில் இருந்து நீரானது பீரிட்டு வரும். அதைத்தான் அழுகை என்பார்கள். இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அந்த மெய்ப்பாட்டிற்கும் இங்கே தனித்தனி செய்யுளாக அமைத்து மிக சிறப்புற அமைத்திருப்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளும் ஒவ்வொரு செய்யுளின் மூலமாக இங்கு நமக்கு பாடமாக அமைந்திருப்பது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நாமும் அதனை கற்றுக்கொள்வோமாக. அதிலே முதலாவதாக அமைவது நகை. நகை என்றால் உங்களுக்கே தெரியும், சிரிப்பு. நமக்கு எப்போதெல்லாம் சிரிப்பு வரும் என்பதை நாம் காண வேண்டும். தொல்காப்பியர் கூறுவார், எல்லல், இளமை, பேதைமை, மடமை இந்த ஒரு 4 இடத்திலும் நமக்கு சிரிப்பானது தோன்றும். எல்லல் என்பது எள்ளி நகையாடுவது. நமது நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ செல்லும்போது ஏதோ ஒரு தலைப்பை பற்றி அல்லது ஏதோ ஒரு நபரை பற்றி எள்ளி நகையாடுவோம். அந்த ஒரு நிலையிலே நமக்கு சிரிப்பு என்பது வரும். நமக்கு எதிராக வரக்கூடிய ஒருவர் தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டு நெற்றியிலே விபூதியை பூசிக்கொண்டு என்ன பாடல்தான் பாடுகிறார் என்று அவருக்கே தெரியாமல் ஒரு பாடலை பாடிக்கொண்டு வருவாரே ஆனால் நமக்கு அந்த சூழலில் என்ன வரும்? சிரிப்பு தான் வரும். அதைத்தான் இங்கும் கூறுகிறார். இந்த 4 நிலைக்கலன்களாக இந்த நகைச்சுவையானது அமையும் என்று கூறுகிறார். இங்கு நாம் அதை பாடலாக காணும்போது ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டிலழும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் என்றொரு பாடல் தலைவியின் கூற்றாக அமைந்திருக்கிறது. நந்தி மன்னனினுடைய சிறப்பை பாணன் பாடுகிறான். அவ்வாறு பாடக்கூடிய ஒரு நிலையில் விடிய விடிய பாடுகிறான். பாடலை கேட்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. நமக்கே தெரியும், வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு நம்மை சார்ந்த சக மாணவர் ஒருவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒலியை எழுப்பிவிட்டாரே ஆனால் அதற்கு அங்கிருக்கக்கூடியவர் வேறு மாதிரியாக நினைத்து நாமவே சிரித்துக் கொள்வோம். அவ்வாறு இங்கும் நடக்கிறது. அது எவ்வாறு என்றால், இந்த பாணன் பாடிய இந்த ஒரு பாடலானது பேய் போல இருக்கிறது, எங்கேயோ விடிய விடிய பேயானது கத்துகிறது என்று கூறுகிறார். அதை போலவே காணும்போது இல்லை இல்லை,
இங்கு நரி ஊளையிட்டு கொண்டிருக்கின்றது, அந்த ஒரு சத்தம்தான் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அதை அடுத்து கூறும்போது தோழியானவள் பேயும் அல்ல நரியும் அல்ல, நாய் ஊளையிடுகிறது என்று கூறுகிறார். அன்னை கூறிய பேயும் அல்ல, பிறர் கூறிய நரியும் அல்ல என்று தோழி கூறுகிறார். இல்லை இல்லை, நாய் குறைக்கிறது என்கிறார். இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு வகையில் சிரிப்பும் வந்தது. உங்களுக்கே தெரியும், ஒருவர் பேசும்போது நாய் குறைக்கிறது போல இருக்கிறது, நரி ஊளையிடுகிறது போல இருக்கிறது என்றெல்லாம் கூறினால் அருகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சிரிப்பு வரும். இந்த ஒரு சூழலில் அமைத்து கூறுகிறார், இல்லை இது பாணனினுடைய குரல் என்று நான் கூறினேன் என்று தலைவியானவள் கூறுகிறார். உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாணனினுடைய அந்த பாடல் ஒலியானது, குரல் வளமானது இங்கு நகை என்கின்ற ஒரு மெய்ப்பாட்டிற்காக பேய் போலவும் நரி போலவும் நாய் போலவும் என்று கூறியதனால் இங்கு நமக்கு நகையினுடைய சுவையானது மிகுதியாக வெளிப்பட்டு வந்திருக்கிறது. அதை போலவே அடுத்து காணும்போது அழுகை. ஒருவருக்கு அழுகை எப்போது வரும்? இழிவு, இழவு, அசைவு, வருத்தம் அல்லது வறுமை, இந்த ஒரு 4 நிலையில் நமக்கு அழுகை என்பது வரும். நாம் ஏதாவது ஒன்றினை இழந்து விட்டோமே ஆனால் அந்த ஒரு நிலையில், இழிவான ஒரு சூழலில், அல்லது பிறர் இறந்து விட்டாரே ஆனால் அந்த ஒரு நிலையில், அல்லது நமக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு வறுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோமே ஆனால் அந்த ஒரு சூழலில் நமக்கு வரக்கூடியது அழுகை. ஆனால் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக அமைந்திருப்பது எந்த ஒரு பாடல் என்று பார்ப்போமே ஆனால், ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொலினே அகன் மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்று அரணில் கூற்றே என்று இங்கு ஒரு தலைவியினுடைய புலம்பலானது இருக்கிறது. இது எவ்வகையில் என்றால், நமக்கே தெரியும், நம்மை சார்ந்த நம்முடைய நண்பர் அல்லது நம்முடைய உறவினர்கள் ஒருவர் இறந்து விட்டாரே ஆனால் கண்டிப்பாக நமக்கு அழுகை மிகுதியாக வரும். அந்த ஒரு சூழல் இங்கு காட்டப்பட்டுள்ளது. தலைவன் காட்டிற்கு செல்கிறான். அவ்வாறு செல்லும் போது போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் புலியானது தலைவனை அடித்து கொன்று விடுகிறது. தலைவன் இறந்து விட்டான். இறந்துவிட்ட தன்னுடைய தலைவனை காண தலைவியானவள் செல்கிறாள். சென்ற உடனேயே ஒருவர் இறந்து விட்டால் நாம் எவ்வாறு என்ன சைகை செய்வோம் என்பது நமக்கே தெரியும். ஐயோ என்றொரு வார்த்தையை கூறுவோம், ஒரு மெய்ப்பாட்டை வெளிப்படுத்துவோம். இங்கும் அவள் அப்படித்தான் நினைக்கிறார். ஐயோ என்று நான் கத்த ஆரம்பித்தால் சென்ற புலியானது மீண்டும் வந்து என்னையும் கொன்று விடுமோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளாக இருக்கிறது. அதைத்தான் கூறுகிறார், ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே என்று கூறுகிறார். மீண்டும் இந்த புலியானது நம்மை வந்து கொன்று விடுமோ என்று மிகப்பெரிய ஒரு வருத்தத்திலே உள்ளார். இல்லை, இந்த புலியிடமிருந்து மேலும் நம்முடைய கணவனினுடைய உடலையாவது நாம் பாதுகாப்போமே ஆனால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அவனை தூக்க முற்படுகிறார். கணவனினுடைய உடலானது மிக பருத்த உடலாக இருக்கிறது. அகன்ற மார்புகளை உடைய ஒரு உடலாக, பருத்த உடலாக இருக்கக்கூடிய நிலையில் அவனை சுமந்து செல்லவும் முடியாது. ஒரு வகையில் கத்தவும் முடியவில்லை, இன்னொரு வகையில் அவனை சுமந்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு செல்லவும் முடியவில்லை. அப்போது அவள் புலம்புகிறார், இந்த ஒரு சூழலில் என்னுடைய தலைவனினுடைய உயிரை எடுத்த கூற்றனே, யமனே, காலனே, உனக்கும் இந்த ஒரு நிலையானது வரும். அப்போது நீயும் என்னை போல அழுதுதான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த இடத்தில் நாம் காணும்போது கட்டாயமாக அழுகைதான். இறந்த ஒருவருக்காக அழவும் முடியவில்லை, எடுத்து செல்லவும் முடியவில்லை. இந்த நிலையில் அழுகை என்பது நமக்கு இங்கு அந்த மெய்ப்பாட்டை சிறப்பாக கூறியுள்ளார். அதை அடுத்து நாம் பார்க்கும்போது இளிவரல். இந்த இளிவரல் என்பது என்னவென்று பார்ப்போமே ஆனால் சிறுமை. எந்த சூழலில் இளிவரல் நமக்கு தோன்றும் என்று நாம் காண வேண்டும். மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை, இந்த ஒரு 4 நிலைகளில் இளிவரல் தானாகவே வரும். இளிவரல் என்றால் நம்மை நாமே சிறுமையாக நினைத்துக் கொள்வது. வயதிலே மூத்தோரே ஆனால் அவரும் தன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று அவர் தன்னை
சிறுமையாக நினைத்துக் கொள்வார். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்ட ஒருவரும் பிணியிலிருந்து வெளிப்பட முடியாத ஒரு சூழலில் நாமும் இனி இறக்கத்தான் போகிறோம் என்று அவரும் சிறுமையாக தன்னை கருதி கொள்வார். இந்த ஒரு நிலைகளிலே இந்த இளிவரலானது அமைந்து காணப்படும். இங்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்னவென்று பார்ப்போமேயானால், தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று கூறுகிறார். இந்த ஒரு பாடல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமேயானால், சேரன் கணைக்கால் இருமுறை சிறை வைக்கப்படுகிறான். நாயானது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறதோ அதை போல கட்டப்பட்டிருக்கிறான். வயிற்றினுடைய தாகமானது தீயாக உருவெடுக்கிறது. இந்த ஒரு சூழலிலே நீர் பருக கேட்கிறான். அவனுக்கு மிக காலதாமதமாக நீரானது வருகிறது. அதை எண்ணிய சேரன் கணைக்கால் இருமுறை, இந்த அளவிற்கு நாம் நடந்து கொண்டால் நாம் ஒரு மன்னனா, இந்த உலகத்தார்கள் நம்மை ஏற்பார்களா என்று தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக் கொள்கிறான். இந்த அளவினதாக இங்கு இளிவரல் என்றொரு மெய்ப்பாடானது காட்டப்படுகிறது. அதை அடுத்து நாம் காணக்கூடிய ஒரு மெய்ப்பாடு என்னவென்றால் மருட்கை. மருட்கை என்ற சொல்லினுடைய பொருள் வியப்பு, மருண்டு நோக்குதல், புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம். இந்த 4 இடங்களில் மருட்கை வரும். நாம் ஓரிடத்தில் சென்று கொண்டிருக்கும் போது போகும்போது இல்லாத ஒரு செயலானது வரும்போது நடைபெறுகிறதே, ஆனால் நாம் அனைவரும் அந்த இடத்தை நோக்கி மருண்டு பார்ப்போம். அதை போலவே சம அளவு உயரமுள்ள நபர்களிடத்தில் மிக சிறியவர்களாக இருந்தாலும் அவரையும் உற்று பார்ப்போம், அல்லது மிக உயர்ந்தவராக இருந்தாலும் அவரையும் நாம் உற்று பார்ப்போம். இப்படித்தான் இந்த மருட்கையானது இடம்பெற்று வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பாடலை நாம் காண்போமாக. திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண் புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் என்றொரு பாடலானது நமக்கு மருட்கையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதிலே இதனுடைய பொருள் என்னவென்று நாம் பார்ப்போமே ஆனால், கோவலன் இறந்து படுகிறான். இறந்த உடனேயே மதுரையை எரித்த கண்ணகியானவள் வஞ்சி நகரத்திலே வந்து நிற்கிறாள். அப்படி நிற்கக்கூடிய அந்த சூழலில் கோவலன் இந்திரனுடன் வருகிறான். இந்திரனுடன் வந்து கோவலனை காட்டி கண்ணகியையும் அழைத்து செல்கிறார்கள் விண்ணுலகத்திற்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வினை நமக்கே தெரியும், இது போன்ற நடப்பதற்கு சாத்தியம் அல்லாதது அல்லது திடீரென நிகழ்வது, இப்படியெல்லாம் நிகழுமேயானால் நமக்கு அந்த மருண்டு நோக்கக்கூடிய மருட்கை என்ற ஒரு மெய்ப்பாடானது தானாகவே தோன்றும். அப்படித்தான் இங்கு இருக்கக்கூடிய குன்றவர்களும் காண்கிறார்கள். இறந்து விட்டான், இறந்தவன் தானாக வானூர்தியிலே வருகிறானே, அதுவும் இந்திரனுடன் வருகிறான். வந்து இந்த கண்ணகியையும் கொண்டு சென்று விட்டான். இதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்தோம் என்று கூறுகிறார்கள். அதை பார்க்கும்போது எங்கள் அனைவருக்குமே வியப்பாக இருந்தது, மருண்டு நோக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தது என்று கூறுகிறார். இந்த அளவினதாக நமக்கு மருட்கை அமைந்திருக்கிறது. அதை அடுத்து காணக்கூடிய ஒரு மெய்ப்பாடு என்னவென்றால் அச்சம். நமக்கே தெரியும், பயம் எப்போதெல்லாம் நமக்கு வரும் என்று நாம் காண்போமே. ஆனால் அணங்கு, விலங்கு, இறை, கல்வர், இந்த சூழலில் பயம் வரும். இறைவனை பார்க்கும்போது அல்லது ஒரு விலங்கினை பார்க்கும்போது அல்லது திருடனை பார்க்கும்போது நமக்கு கட்டாயம் வரக்கூடியது அச்சம்தான். இன்றைய சூழலில் வேறு நபரை பார்த்தாலும் உங்களுக்கு அச்சம் வரலாம். ஆனால் அதுவெல்லாம் தொல்காப்பியருடைய கூற்றன்று. இங்கும் அப்படி ஒரு பாடலானது அமைந்திருக்கிறது. என்ன பாடல் என்று பார்ப்போமேயானால், மையல் வேழம் மடங்களின் எதிர்த்தர உய்வு இடம் அறியேம் ஆகி ஒய்யென திருந்துகோல் எவ்வளை கெழிப்ப நானு மறந்து விதுப்புறு மனத்தையும் விரைந்து அவன் பொருந்தி சூர் உரு மஞ்சையின் நடுங்க என்றொரு பாடலானது நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்று பார்ப்போமேயானால், தலைவன் திணைப்புணம் காத்து கொண்டிருக்கிறான். அந்த ஒரு நிலையில் உறங்கி விடுகிறான். அப்போது வேழமானது,
யானையானது காட்டிற்குள்ளாக வந்து நுழைகிறது, திணைகளை எல்லாம் உண்டு விடுகிறது. இறுதியாக மிச்சம் உள்ள அந்த திணையினை பார்ப்பதற்காக வருகிறான். அப்போதும் அந்த யானையானது அந்நிலப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. மையல் வேடம் மதம் கொண்ட அந்த யானையானது வருகிறது, அனைத்து அந்த திணைகளையும் சேதம் செய்து கொண்டு வருகிறது. இதை பார்க்கக்கூடிய அங்கிருந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பெண்களுக்கே உரித்தான நாணம் என்கின்ற ஒரு நிலையையும் மீறி, நாணம் என்றாலே நமக்கே தெரியும், ஒரு பெண்ணானவள் பூமி நடுங்க நடக்கக்கூடாது, நடக்கக்கூடிய அந்த ஒரு ஒளியானது வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவிற்கு அமைதியானவளாக இருக்க வேண்டும். இது பெண்ணுக்குரிய குணம். ஆனால் இங்கு அவளுக்கு அச்சம் வந்து விடுகிறது. எங்கே இந்த யானையானது நம்மை கொன்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம். அந்த ஒரு அச்சத்திலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய வலை ஒலிகள் ஒலிப்ப, காலிலே இருக்கக்கூடிய அணிகலன்களுடைய ஒலிகளானது ஒலிப்ப, அந்த இடத்தை விட்டு பதறி ஓடுகிறாள். தன்னுடைய தலைவனை நோக்கி சென்றடைகிறாள். அது எவ்வாறு இருக்கிறது என்றால், மயிலானது இறைவனை தேடி சென்று செல்வது போல இங்கே இந்த யானையை பார்த்த மாத்திரத்தில் அச்சத்தின் காரணமாக தலைவனை நாடி செல்கிறார். இந்த இடத்திலே நமக்கு விலங்கை காட்டி அச்சம் என்கின்ற ஒரு மெய்ப்பாட்டை நமக்கு தந்துள்ளார். அதை அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அந்த மெய்ப்பாடு என்னவென்று பார்ப்போமே ஆனால், பெருமிதம், பெருமை. பெருமிதம் என்றாலும் பெருமை என்றாலும் ஒன்றுதான். பெருமை நமக்கு எவ்வப்போது வரும்? கல்வி, தருக்கண், புகழ், கொடை, இந்த நிலையிலே நமக்கு பெருமை என்பது வந்து சேரும். நாம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் ஈன்ற பெற்றோருக்கு பெருமை தர வேண்டுமே ஆனால் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், பிறர் புகழிலே சிறந்து விளங்க வேண்டும், அல்லது கொடையிலே சிறந்து விளங்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது பெருமிதம், அது பெருமை. அந்த இடத்திலே அவரால் பெருமை பேசப்படும். அவ்வகையில் நாம் பார்க்கும்போது பெருமிதத்திற்காக நமக்கு இங்கு கூறப்பட்டுள்ள பாடல் என்னவென்று பார்ப்போமே ஆனால், ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முன் பேர் இருளாம் கண்டாய் எரி சுடர்வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னொடு பாங்கலா மன்னர் படை. தும்பை திணையிலே வரக்கூடிய ஒரு பாடல். என்ன சொல்கிறானே என்றால், போர் செய்யக்கூடிய அந்த வீரன் ஒருவன் தனித்து நின்று பேசுகிறான். அரசே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன். எதிர் நாட்டினுடைய படைகளை முழுவதுமாக தகர்த்து எறிகிறேன். நான் ஒருவனாக தனி நின்று அந்த படைகளை தகர்த்து எறிகிறேன் என்று தன்னுடைய பெருமையை தான் பேசுகிறான். அவன் எவ்வாறு பேசுகிறான் என்றால், நான் ஒருவன் என்று எண்ணிவிடாதீர்கள். ஒரு சிறிய சுடருடைய விளக்கை நாம் ஏற்றி வைத்தால் அது எவ்வாறு அப்பகுதி முழுமையும் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றுமோ, அதுபோல என்னை நீங்கள் நம்புங்கள். கட்டாயமாக நான் போர் புரிந்து எதிர் நாட்டு வீரர்களை தோற்கடித்து நம் நாட்டிற்கு நான் பெருமையை தேடி தருவேன் என்று தன்னுடைய பெருமையை தான் கூறுகிறான். இந்த அளவினதாக இருக்கக்கூடியதுதான் இங்கு பெருமிதம். நான் முன்னரே கூறியது போல கல்வி, தருக்கண், புகழ், கொடை, அவன் தன்னுடைய புகழை இந்த இடத்திலே எடுத்து கூறுகிறான். அவ்வாறு இருக்கக்கூடியது தான் இங்கு பெருமிதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மெய்ப்பாடானது. அதை அடுத்து நாம் காணக்கூடிய மெய்ப்பாடு வெகுளி. வெகுளி என்றால் வெகுண்டு எழுதல், சினம். அதிலும் திடீரென வரக்கூடிய ஒரு சினம். எந்தெந்த நிலைகளில் வரும் என்று நமக்கு தெரியும். உருப்பறை, குடிக்கோள், அலை, கொலை, இந்த ஒரு 4 நிலையிலே வரும். சாதாரணமாக நமது நண்பருடன் நாம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அந்த நபரை நாம் கிள்ளி விடுவோமேயானால் அவருக்கு கட்டாயமாக ஒரு கோபம் வரும் அல்லவா? அதுதான் இந்த இடத்திலே வெகுளி. வெகுண்டு எழுதல், திடீர் கோபம். அல்லது ஒரு மன்னனானவன் தன்னுடைய குடிமக்களுக்கு குறைகள் நேருமானால் அந்த இடத்திலே அவனுக்கு வரக்கூடியது இந்த வெகுளி. நமக்கு என்ன பாடல் இருக்கிறது என்பதை நாம் இங்கு காண்போமாக. உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழுவேந்தரை அருஞ்சமம் சிதையத்தாக்கி முரசமொடு ஒருங்கு அகப்படே என் ஆயின் என்பது
இங்கு நமக்கு பாடலாக இருக்கிறது. இது பாண்டிய மன்னனினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. போரிலே பாண்டிய மன்னனை சிறுவன் என்று கூறிவிடுகிறார்கள். சிறுவன் என்று கூறிய அந்த படையினை கட்டாயமாக நான் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று திடீரென அவனுக்குள்ளாக ஒரு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை தான் இங்கு காட்டியிருக்கிறார்கள். எவ்வாறு என்றால் வெகுளியாக. இப்படித்தான் வெகுளி என்பது அமையும். அதை அடுத்து நாம் பார்ப்பது உவகை. உவகை என்பது மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. மகிழ்ச்சி எங்கெங்கு வரும் என்பது நமக்கு தெரியும். விளையாட்டிலே வென்றுவிட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி வரும், அல்லது செல்வத்திலே திளைத்திருப்போமே ஆனால் அந்த இடத்திலும் நமக்கு மகிழ்ச்சி வரும். இதனைத்தான் தொல்காப்பியர் என்ன கூறுகிறார் என்றால் செல்வம், புலன், புணர்வு, விளையாட்டு, இந்த 4 இடங்களிலும் உவகையானது தோன்றும், மகிழ்ச்சியானது தோன்றும். இப்படியெல்லாம் மகிழ்ச்சியானது ஒரு புறம் இருக்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாடல் என்னவென்று பார்ப்போமே ஆனால் மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் திண்திறன் மருகன் தன்னை சென்றெதிர் கொண்டு கண்டு வெண்திரை மகர வேலை விரிப்புணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசும் தோகை போன்றால். இங்கு நாம் காணக்கூடிய அந்த உவகை மகிழ்ச்சி என்னவென்று பார்ப்போமே ஆனால் குந்தி தேவி இருக்கிறார். குந்தி தேவியின் எதிராக கண்ணன் வருகிறார், கடவுள். இந்த கண்ணனை பார்த்த உடனேயே நமக்கே தெரியும், நம்முடைய உறவினர் அல்லது நமக்கு மிகவும் நெருங்கியவர், நாம் நினைக்கக்கூடியவர், தினம்தோறும் எண்ணக்கூடிய ஒருவர் நம் முன்னாக வந்தார் என்றால் கட்டாயமாக நமக்கு மகிழ்ச்சி தான் தோன்றும். அப்படித்தான் இங்கும் ஒரு கடலிலே இருக்கக்கூடிய அனைத்து நீரையும் எடுத்துக்கொண்ட மேகமானது மேலே சூழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் அதை கண்ட மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடி தன்னுடைய மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்துமோ அதை போல கண்ணனை கண்ட குந்தி தேவிக்கு அளப்பரிய மகிழ்ச்சியானது வருகிறது. அந்த மயிலினை போல இந்த அளவிற்கு இங்கு உவகை என்று சொல்லப்படுகிற மகிழ்ச்சி ஆகிய மெய்ப்பாடானது இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் அநேக திரைப்படங்களை காண்பீர்கள், அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், தாய் தந்தையர்களுடைய அந்த மெய்ப்பாடுகளை எல்லாம் காண்பீர்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வைத்து இந்த மெய்ப்பாடுகள் எல்லாம் 8 வகையில் எந்த நிலையில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் காண்போமேயானால் எளிதாக இப்பகுதியானது உங்கள் அனைவருக்கும் சென்று சேரும். அதிக மதிப்பெண் உங்களால் பெறவும் முடியும். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.